Hello guys, இன்னைக்கு நம்ம ஆப்பிரிக்க நாடுகள்ல ரொம்பவே ஃபேமஸா இருக்கிற மாமா வாட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடல்கன்னி கடவுளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் பேக் டு தி நேஸ்மெண்ட் டாக்கிஸ். நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாமா வாட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய கடல்கன்னியாவும் அதே நேரம் கடல் தெய்வமாவும் பாக்குற இந்த மாமா வாட்டா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா பாதி மனுஷனாவும் பாதி மீனாவும் இருக்கும். ஆனா இன்னும் பல பேர் எப்படி பார்த்திருக்காங்க அப்படின்னா பாதி மனுஷனாவும் பாதி பாம்பாவும் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த மாமா வாட்டா அப்படின்ற கடல்கன்னி தன்னை வணங்குற பக்தர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நோய்களையும் தீர்க்கும்னு சொல்றாங்க. இன்னும் பல பேத்துக்கு செல்வத்தை வாரி வாரி கொடுக்கும்னு சொல்றாங்க. அதே நேரம் இந்த கடல்கன்னியை யாராவது அவமானப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கான தண்டனை உடனுக்குடனே கிடைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கண்டிப்பான உக்கிரமான தெய்வம். இங்கிலீஷ்ல இந்த கடல்கன்னியை மாமி வாட்டர் அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்காங்க. அது அப்படியே நாளடைவில் மாமி வாட்டான்னு மாறிடுச்சு. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐரோப்பிய நாடுகள்ல கடல் பகுதியில ஏகப்பட்ட கடல்கன்னிகள் வாழ்ந்ததா சொல்றாங்க. ஆனா அந்த கடல்கன்னிகளோட இந்த மாமா வாட்டர்ன்ற கடல்கன்னி ரொம்பவே வித்தியாசமானது. 20க்கும் மேற்பட்ட ஆப்பிரிக்க நாடுகள்ல இன்னமும் கடவுளா கும்பிட்டு வராங்க. மாமா வாட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடல்கன்னி பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப லாங் ஹேரோட தன்னோட அழகுல ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டு கையில ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு ஒரு தங்க சீப்பை வச்சு அந்த கண்ணாடியை பார்த்து தலையை சீவிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில கதைகள் சொல்றாங்க, இது உண்மையானு தெரியல. இந்த மாமா வாட்டாவை பத்தி சரியா தெரியாத சில பேர் யாராவது கடலுக்கு நடுவுல பாறைக்கு மேல மாமா வாட்டா உட்காந்து தலை சீவிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கையில இருக்க தங்க சீப்பையோ இல்ல அவங்க பொருளையோ யாராவது எடுத்துட்டு போயிருவாங்களாம். அப்படி எடுத்துட்டு போறவங்களோட கனவுல அன்னைக்கு நைட்டே இந்த மாமா வாட்டா வந்து வான் பண்ணும். நீங்க எடுத்துட்டு போன என்னோட பொருளை மரியாதை என்கிட்டே வந்து கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஏகப்பட்ட செல்வம் வைரம் வைடூரியம்னு எது கேட்டாலும் தருவேன். ஆனா என்னோட பொருட்களை கொடுக்காம ஏமாத்தினீங்கன்னா உங்களுக்கு துரதிருஷ்டமோ தரித்திரமோ தலைவிரிச்சு ஆடும். வறுமையில ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்களுக்கோ இல்ல உங்க குடும்பத்துக்கோ கெட்ட அசம்பாவிதங்கள் நிறைய நடக்கும் அப்படின்னு வான் பண்ணுவான். இதுக்கு பயந்து அவங்களோட பொருட்களை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனா கொடுக்காம ஏமாத்தினா அதோட அவங்க வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சு போயிடும். இன்னும் சொன்னா நம்ப மாட்டீங்க, லாட்டரி சீட்டெல்லாம் இருக்குல்ல அதுல மாமா வாட்டாவோட படங்களை வரைஞ்சு வைப்பாங்களாம். ஏன்னா அதிர்ஷ்டமா அப்படி வரைஞ்சு வச்சுட்டா கோடிக்கணக்கில் பணம் கொட்டுன்னு கொட்டுமா அப்படின்னு பல பேர் நம்புறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த மாமா வாட்டான்னு சொல்லக்கூடிய கடல்கன்னியோட உடம்ப சுத்தி எப்பவுமே பாம்புகள் இருக்குமா. இவங்களோட இடுப்பை சுத்தி ஒரு பாம்பும் நெஞ்ச சுத்தி ஒரு பாம்பு இருக்குமா. இந்த மாமா வாட்டான்னு சொல்லக்கூடிய கடல்கன்னி வேற உலகத்துல இருந்து வரதா நம்புறாங்க. அதாவது கடலுக்கடியில இவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கும். அதே நேரம் இன்னொரு முக்கியமான விஷயம், மாமா வாட்டான்னு சொல்லக்கூடிய இந்த கடல்கன்னியை வணங்குறவங்க தப்பி தவறி தெரியாம அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அவங்களோட சுயநினைவை இழந்துருவாங்களாம். கண்ணு முடிச்சு பார்த்தா கரைக்கு வெளியில இருப்பாங்களாம். கொஞ்சம் கூட அவங்க உடம்புல ஈரம் இருக்காதான். அதாவது கடலுக்கு நடுவுல அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல போயிட்டாங்கன்னா போனவங்களுக்கே தெரியாம அந்த கடல்கன்னி கடலை விட்டு வெளியே அனுப்பிடுமா. இது உண்மையிலேயே மாமா வாட்டா வணங்குறவங்களா இருந்தா மட்டும்தான். இதே வெளியாட்களா இருந்தா தப்பி தவிர அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டா அங்க தண்டனை ரொம்ப கடுமையா இருக்கும். ஒண்ணு போனவங்களுக்கு உடனடியா தண்டனை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட செல்வம் செல்வாக்கு குடும்பம் உறவுகள் எப்படின்னு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இழந்து தரித்திரம் தலைவிரிச்சு ஆட ஆரம்பிக்கும். இப்படியே ஒரு சில வருஷங்கள்ல இருக்கிற இடம் தெரியாம போயிருவாங்க. கடல்கன்னியாவும் கடவுளாவும் பார்க்கக்கூடிய மாமா வாட்டா அப்படின்ற ஆப்பிரிக்க கடவுளை பத்தி இப்ப நம்ம பார்த்தோம். இந்த கடல்கன்னிகள்னா என்ன, அவங்க யாரு அப்படின்ற விஷயத்தையும் கொஞ்சம் டீடைலா நம்ம பார்த்துடலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி கடல்கன்னினா எப்படி இருப்பாங்கன்னா பாதி மனுஷனாவும் பாதி மீனாவும் இருப்பாங்க. அதாவது மேல் பகுதி மனுஷனாவும் கீழ்பகுதி மீனாவும் இவங்களோட உடலமைப்பு காணப்படும். இப்படிப்பட்ட கடல்கன்னிகள் உண்மையிலேயே உலகத்துல வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஆதாரமும் இப்போ வரைக்கும் ஆராய்ச்சியாளருக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா ஒரு சில புராணங்கள்ல இந்த கடல்கன்னிகள் எப்படி வந்தாங்க, அவங்க எப்படி உருவானாங்கன்னு சில கதைகள் சொல்றாங்க. அட்டா கடிசு அப்படின்னு ஒரு தேவதை தன்னோட மனித காதலனை தவறுதலா கொன்னுறான். தான் செஞ்ச தப்புக்கு தனக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவமானத்துல தன்னை பாதி மனுஷனாவும் பாதி மீனாவும் மாத்திக்கிறான். இப்படிதான் கடல்கன்னிகள் உருவானதா புராணங்கள்ல சொல்றாங்க. குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா இந்த கடல்கன்னிகளுக்கு சாவுன்றதே கிடையாது, இவங்க சாகாவரத்தோட பிறந்தவங்க. இன்னும் ஒரு சில பேர் எப்படி நம்புனாங்கன்னா இந்த கடல்கன்னிகளோட இறைச்சியை சாப்பிட்டோம்னா சாகாவரத்தை பெறலாம் அப்படின்னு நம்புனாங்க. ஜப்பான்ல ஒரு பொண்ணு ஒரு கடல்கன்னியோட இறைச்சியை சாப்பிட்டு 800 வருஷம் வாழ்ந்ததா சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இன்னும் ஐரோப்பிய நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா கடல்கன்னிகள் ரொம்ப ஆபத்தானவங்க, பாதி மனுஷனாவும் பாதி மீனாவும் இருந்து கடலுக்குள்ள நடமாடிட்டே இருப்பாங்க. மனுஷங்க யாரையாவது இந்த கடல்கன்னிகளுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்களால முழுசா மனுஷனா கூட மாற முடியும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்கு. இப்படி இவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள காதல் வலையில விழ வச்சு அவங்கள கொடூரமா கொன்னுடுவாங்கன்னு சொல்றாங்க. இதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. புராணங்கள்ல இந்த கடல்கன்னியை பத்தி ஒரு சில கதைகள் வந்திருக்கு. அதுல ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு நாட்டோட இளவரசன் கடலுக்குள்ள சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருக்கான். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது கடலுக்குள்ள பாதி மனுஷனாவும் பாதி மீனாவும் இருக்கிற ஒரு கடல்கன்னியை பார்க்கறான். அந்த கடல்கன்னிக்கு பெருசா வயசான மாதிரி தெரியல, பாக்குறதுக்கு 15 இருந்து 16 வயசு சின்ன பொண்ணு மாதிரி தெரிஞ்சிருக்கா. அந்த கடல்கன்னிக்கு இந்த இளவரசனை ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த பொண்ணு சாதாரண மனுஷனா உருவெடுத்து அந்த இளவரசனை தன்னோட காதல் வலையில விழ வைக்கிறான். ஆனா கொஞ்ச நாள்லயே அந்த இளவரசனை தன்னோட கையாலேயே கொன்னுறான். இதனாலதான் கடல்கன்னிகள் பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் ரொம்ப நல்லவங்க மாதிரியும் தெரிவாங்க. ஆனா உண்மையிலேயே ரொம்ப ஆபத்தானவங்க அப்படின்னு நிறைய புராண கதைகளை சொல்லிட்டு வராங்க. இந்த கடல்கன்னிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை எதிர்ச்சியா கடல்கன்னி நீங்க கடல்ல பார்த்தா பயந்து ஓடுவீங்களா இல்ல தைரியமா இருப்பீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.